ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி 31, 2026. இன்று நமது ஜனவரி மாத தவத்தின் இறுதி நாளாகும். யார் சிறந்த தபஸ்விகளாக இருந்திருப்பார்களோ அவர்களுக்கு இன்று மிகுந்த திருப்தி இருக்கும். இன்றைய நாளின் மீது மிகுந்த கவனம் செலுத்துவோம். மேலும் முழு மாதத்திலும் என்ன அனுபவங்களை நாம் அடைந்தோமோ அவற்றை எழுதி வைத்துக்கொள்வோம். அதன் மூலம் அந்த பயிற்சிகள் மற்றும் அனுபவங்கள் வரக்கூடிய காலகட்டத்திலும் உங்களுக்கு மிகுந்த உதவி புரியும். நாம் முழுமையான பரிஷ்தாக்களாக வேண்டும். அனைத்து பந்தனங்களிலிருந்தும் அனைத்து ஆசைகளிலிருந்தும் விடுபட்ட ஆசைகளையே அறியாத நிலையை அடைய வேண்டும். எப்போது நாம் தேவதைகளாக வாழ்ந்தோமோ அப்போது நமது களஞ்சியங்கள் நிரம்பியிருந்தன. தேவதைகளின் களஞ்சியத்தில் கிடைக்காத பொருள் என்று எதுவும் இல்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் நினைவில் கொள்வோம், தேவதைகளை விட உயர்ந்த வாழ்க்கை பிராமணர்களாகிய நம்முடையதாகும். எனவே கிடைக்காததென்று எதுவும் பிராமணர்களாகிய நமது களஞ்சியத்தில் கிடையாது. சுகம், அமைதி, மகிழ்ச்சி, அன்பு, சக்திகள், தூய்மைத்தன்மை, ஆனந்தம், இந்த அனைத்து தெய்வீக அனுபவங்களால் நமது வாழ்க்கை நிரம்பிவிட வேண்டும். அப்போது நமக்கு என்னை போல இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்ற அனுபவம் ஏற்படும். நம்மை போன்ற அதிர்ஷ்டம் தேவதைகளுக்கு கூட கிடைக்கப்பெறவில்லை. நம்மை சுயம் பகவானே பரிபாலனை செய்து கொண்டிருக்கிறார். மற்றபடி இந்த உலகாயத ஆசைகளெல்லாம் நமக்கு என்ன? அவை வெறும் கல்லும் மண்ணுமேதான். சொக்க தங்கம் கூட நமக்கு தூசியை போன்றுதான் தோன்றுகிறது. இந்த விஷயங்களில் நாம் நின்றுவிட மாட்டோம். எங்குமே நாம் மாட்டிக்கொள்ள மாட்டோம். நாம் நிரந்தரமாக முன்னேறிக்கொண்டே செல்ல வேண்டும். யார் ஃபரிஷ்தாவாக விரும்புகிறார்களோ அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். நான் ஆசைகளையே அறியாத நிலையை அடைய வேண்டும். மிகவும் இயல்பாக, மிகவும் சகஜமான உணர்வோடு நம் மனநிலையை உருவாக்கி கொள்வோம். அதாவது, இந்த உலகத்திடமிருந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை. சிலர் என்ன யோசிக்கிறார்கள் என்றால், கர்மாதீத்த நிலையை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவது கூட ஒரு ஆசைதானே? முழுமை நிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பது கூட ஒரு ஆசைதானே? உயர்ந்த கர்மங்கள் செய்வதற்கான ஆசையும் ஆசைதானே? இவை ஆசைகள் அல்ல, மாறாக அவை சுப பாவனைகளாகும். இவை நமது உயர்ந்த லட்சியங்களாகும், நமது உயர்ந்த மனநிலையாகும். இவற்றை ஆசைகள் என்று கூற முடியாது. எனவே ஆழமாக சோதனை செய்வோம். நமது எந்த ஒரு கர்மமும் நம்மை கட்டி போடவில்லை தானே? அது உயர்ந்த கர்மங்களாகவும் இருக்கலாம், சேவையின் கர்மங்களாகவும் இருக்கலாம். தவறான கர்மங்களிலிருந்து நாம் விலகியே இருக்கின்றோம். ஆனால் ஈஸ்வரிய கர்மங்கள் கூட நம்மை கட்டி போட்டு விடக்கூடாது. நம் மீது ஏதோ சேவையின் பொறுப்பு இருக்கிறது, மேலும் அது நம்மை கட்டி போட்டு கொண்டிருக்கிறது என்று ஆகிவிடக்கூடாது. அதாவது அது நமது மகிழ்ச்சியை பகிர்ந்து விடக்கூடாது. நம்மை பாரம் நிறைந்தவராக ஆக்கிவிடக்கூடாது. நாம் முழு நாளும் அதன் தாக்கத்திலேயே இருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு இருக்கக்கூடாது. இதனை பந்தனம் என்றே கூறப்படுகிறது. சேவையோ பாபா உடையதாகும். மேலும் நாம் இதனை நன்றாக உணர்ந்து கொள்வோம். சங்கம யுகத்தில் நமது அனைத்து காரியங்களும் மேலிருந்து கண்ட்ரோல் செய்யப்படுகின்றன. பொதுவாக நான் இந்த ஒரு கதையை மேற்கோள் காட்டுவதுண்டு. ஒரு மகாரதி ஆத்மா மேலே பாபாவை சென்றடைகிறார். பாபாவிடம் வர்ணனை செய்கிறார். பாபா, நான் இத்தனை சேவை நிலையங்கள் திறந்து வைத்தேன். நான் இத்தனை மாநாடுகள் செய்தேன். நான் லட்சக்கணக்கானவர்களுக்கு ஈஸ்வரிய செய்தி கொடுத்தேன். நான் இத்தனை பேருடைய செல்வத்தை பலனுள்ளதாக ஆக்கினேன். நான் இத்தனை பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறேன் என்று கூறுகிறார். அதனை கேட்டு பாபா புன்னகைத்தபடி அன்போடு திருஷ்டி கொடுக்கின்றார். மெல்லமாக, குழந்தாய், இவற்றையெல்லாம் நான் தான் செய்வித்தேன் என்கின்றார். இதுவே சத்தியமாகும். சங்கமயுகத்தில் ஈஸ்வரிய காரியங்கள் ஆத்மாக்கள் மூலமாக அல்ல, சுயம் பகவானால் நிறைவேற்றப்படுகின்றன. எனவே நாம் தன்னைத்தான் எதிலுமே குழப்பிக்கொள்ளக்கூடாது. இந்த சேவைகளின் பந்தனம் கூட நாம் உயர்ந்த குறிக்கோளை அடைவதில் தடைகளாக இருக்கும். இன்சார்ஜ் ஆகிவிடுவது, செல்வந்தராகிவிடுவது, அதிகாரத்தை அடைவது, இவை அனைத்தும் மகான் ஆத்மாக்களின் அடையாளம் அல்ல. இவற்றின் மீதான ஆசைகளை கூட துறந்து
நாம் மிக உயர்ந்த நிலையை அடைவோம். இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். நான் பிராமணரிலிருந்து ஃபரிஷ்தா, ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதா ஆகப் போகின்றேன். நமது இந்த 3 சொரூபங்களையும் நன்றாக பார்ப்போம். காட்சியை உருவாக்குவோம். நான் பிராமணனாக இருக்கின்றேன். இப்போது ஆத்மா நான் வெளிப்பட்டு ஃபரிஷ்தாவின் உடையை தரித்து கொள்கின்றேன். நான் ஃபரிஷ்தாவாகிவிட்டேன். பின்னர் அங்கிருந்தும் வெளியேறி தேவ உடையை தரித்து கொள்வோம். நான் முழுமையான தேவதையாவேன். அந்த சொரூபத்தை பார்ப்போம், என்ஜாய் செய்வோம். பின்னர் அங்கிருந்தும் வெளிப்பட்டு மீண்டும் பிராமண தோற்றத்தை தரித்து கொள்கின்றேன். பரமாத்ம கொடை நிழலை அனுபவம் செய்கின்றேன். இவ்வாறு யோகத்தில் விளையாட்டை அனுபவம் செய்வோம். மிகுந்த ஆனந்தத்தை பெறுவோம். ஓம் சாந்தி.